أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியவர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இருக்கிறதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைத்து மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான தனது அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் திருக்குர்ஆனை குறித்து சொல்லி காட்டும் போது இந்த உத்து நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான அருட்கொடைன்னு சொன்னா மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதற்குரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இந்த பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது அலம் நஜஅலஹு ஐனைனி வ லிசானன் வ ஸஃபதைன் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லி காட்டுறான். அலம் நஜஅலஹு ஐனைன் மனிதனுக்கு பார்க்கக்கூடிய கண்களை நாம் கொடுக்கவில்லையா, வ லிசானன் அவனுக்கு அழகிய நாவை நாம் தரவில்லையா, வசஃபதைன் அவனுக்கு அழகிய இரண்டு உதடுகளை நாம் கொடுக்கவில்லையா. அப்ப அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த நாவு இந்த இரண்டு உதடுகள் என்பதும் அல்லாஹ் நமக்கு பேசுவதற்காக வழங்கியிருக்கக்கூடிய உறுப்புகள் மிகப்பெரிய அருட்கொடை. அப்ப நாம் ஒரு மனிதன் பேசுவதன் மூலமாக அவன் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பேச்சாற்றின் மூலமாக அவன் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில சொல்ல முடியும். அவன் நன்மையான காரியங்களை மக்களுக்கு மத்தியில பரப்ப முடியும். தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய துக்கத்தையும் வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் மனிதனுக்கு பேசக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கின்றான்.
அப்ப அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பது அல்லாஹ் நமக்கு நாவை வழங்கியிருக்கிறான் என்பதற்காக நாம் இஷ்டப்பட்டதை எல்லாம் நாம பேசிவிட முடியாது. பேசுவதற்கு இஸ்லாம் அழகிய ஒரு ஒழுக்கங்களை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப நாம பேசும்போது வெளிநம்பிக்கையாளன் பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நாம் எவற்றை பேச வேண்டும், எந்த விதத்தில் பேசணும், எப்படியெல்லாம் பேசிவிடக் கூடாது என்பதற்கு மார்க்கம் அழகான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய இந்த பேச்சு என்ற இந்த அனுப்புடையை நாம சரியான முறையில் பயன்படுத்தணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை போய் நீ மார்க்கத்தை எடுத்து சொல்லு, ஓரிரை கொள்கையை சொல்லு என்று அனுப்பும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்றாங்க. வஃபுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, இறைவா என்னுடைய நாவில் உள்ள உணர்ச்சிகளை அளிப்பாயாக, அப்போதுதான் அவர்கள் என்னுடைய பேச்சை புரிந்து கொள்வார்கள் என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவை நாம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த அருட்கொடையை நாம சரியான முறையில பயன்படுத்தினா நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அதுவே நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனா கவனம் இல்லாம பேசினா நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு, அதுவே நம்மை நரகத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய பாரதூரமான ஒரு பாவத்தை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான முறையில் எச்சரிக்கையை செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகின்றார்களோ அவர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய விருந்தாளிகளை அவர்கள் கண்ணியப்படுத்தட்டும். அடுத்து சொல்றாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய உறவுகளை, சொந்த பந்தங்களை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும். அந்த வருஷம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறார்களோ அவர்கள் ஃபல்யகுல் ஹைரன், அவர்கள் பேசினால் நல்ல வார்த்தைகளை பேசட்டும். அவளுடைய ஸ்மூத் அல்லது வாய் மூடி இருப்பது அவர்களுக்கு சிறந்தது. ஒன்று பேசினா நல்ல வார்த்தைகளை பேசி, அல்லது அப்படி பேசுவதை விட வாய் மூடி இருப்பது மிக சிறந்தது என்று செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம சிந்தித்து பாருங்க, இன்னைக்கு நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிற அந்த பேச்சுக்கள் தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கு காரணம் என்ன? இரு குடும்பங்களுக்கு மத்தியில, இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் நாம் பேசக்கூடிய அந்த விதம், நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள். இதன் காரணமாக பாரதூரமான சண்டை சச்சரவு நமக்கு மத்தியில நிகழக்கூடியதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம இன்னைக்கு நம்முடைய பேச்சுகள் இன்னைக்கு எப்படி நாம மார்க்க விஷயங்கள்ல விவாதத்துகள் எப்படி கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி நம்முடைய பேசும்போது நம்ம பேச்சுக்களை கவனம் செலுத்துறோமா? இன்னைக்கு 4 நண்பர்கள் ஒன்று கூடிட்டாங்கன்னு சொன்னா நாம இன்னைக்கு எப்படி பேச்சுக்களை அமைச்சுக்கிறோம்? ஒண்ணு ஆபாசமான விஷயங்களை பேசுவோம், இரட்டை அர்த்தம் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசுவோம், அல்லது யாரையாவது பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது யாரையாவது பற்றி கேலி செய்வோம். இப்படிதான் நம்முடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்வோம். ஆனா இஸ்லாம் இதற்கெல்லாம் தடை விதிக்கின்றது. நாம பேசணும் என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி கேலி பேசக்கூடாது, அடுத்தவர்களுடைய மான மரியாதையோடு விளையாடுகின்ற மாதிரி அவதூறுகளை பேசக்கூடாது. இப்படி பேசுவதற்கு கூட அழகான ஒழுங்குகளை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய காட்சிகள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வகுல் இபாதி யகுல்லதி யஹ்சனு நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீ சொல்கிறாக. அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி தரக்கூடிய ஏராளமான கட்டளைகள்ல முக்கியமான கட்டளை என்ன? அவர்கள் பேசினால் அழகியவற்றை பேசுமாறு நபியே என்னுடைய அடியாருக்கு நீங்க சொல்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு மூமினாக, ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்கிறோம் என்று சொன்னால் அசிங்கமாக ஆபாசமாக நம்ம பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி அவதூறு சொல்லும் விதமாக நம்முடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய தவறுகளை மற்றவர்களுக்கு பரப்பக்கூடியவர்களாக நம்முடைய
நம்முடைய பேச்சுகள் இருக்கக்கூடாது. இப்படி இஸ்லாம் பேசுவதற்கு கூட கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சில அறிவுரைகளை சொல்லுங்க, அந்த அறிவுரை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு பிறகு நான் வேறு யாருக்குமே அறிவுரை கேட்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு மார்க்கத்தில் நீங்க சொல்லித்தாங்க என்று செய்றாங்க. ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அவர் சொல்லி காட்டுறாங்க, குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதுல நீ உறுதியாக இரு, நீ மறுமையில வெற்றி பெறணும்னு சொன்ன முதல்ல என்ன ஏகத்துவத்துல குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகீம் அதுல நீ உறுதியாக இரு என்று சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் எதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும், நான் எதிர்த்து பாதுகாப்பு என்று கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்லி காட்டுறாங்க, இணை கற்பித்தலுக்கு பிறகு ஏகத்துவத்தை நீ உறுதியாக இரு என்று சொல்லிவிட்டு அடுத்து நீ என்ன செய்யணுமா தன்னுடைய நாவை பிடித்து இழுத்து காட்டி சொல்றாங்க, உன்னுடைய நாவை நீ பாதுகாக்குங்க, இந்த நாவினால ஏற்படக்கூடிய விளைவு இருக்குது அது மிக பயங்கரமான பின்விளைவுகள் என்று சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த நாவுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். நம்ம பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் இருக்குது அதை கூட மார்க்கம் தர்மம் என்று சொல்லி காட்டுகிறது. நாம தீய வார்த்தை பேச எப்படி கட்டளை இருக்கின்றதோ அதே மாதிரி நாம் பேசக்கூடிய இனிய சொல்லிருக்க அதற்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்துடைய நன்மைகளை வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி அமரத்துக்கு நம்ம உதவினால் சொன்னால் அது உங்களுக்கு தர்மம். ஒருவர் தொழுகைக்காக பள்ளிவாசல் நோக்கி வருகின்றார், அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அல்லாஹ் தர்மத்திற்குரிய நன்மைகளை வழங்குகின்றான் என்று சொல்லிவிட்டு மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீங்கு தரக்கூடிய பொருட்களை பாதையில் அகற்றினால் அதுவும் உங்களுக்கு தர்மம் தான். நம்ம வரக்கூடிய பாதையில மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மக்களுடைய பாதைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை கண்டால் அப்படியே கடந்து வராம அதை அகற்றி விடுவது ஒரு தர்மம் என்று சொல்லிவிட்டு கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கலிமத்து தையிபத்து சதகத்துன், நல்ல ஒரு இனிய சொல் இருக்கிற அது கூட உங்களுக்கு தர்மம் தான். நீங்க பேசக்கூடிய அழகு, நீங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தை இருக்குத அதற்கும் அல்லாஹ் தர்மத்திற்குரிய நன்மையை வழங்குகிறான்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது மற்றொரு சந்தர்ப்பத்துல இந்த பேசுவதற்குரிய ஒழுங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது சொல்றாங்க, தந்தி போனதொரு நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, வணக்க வழிபாடுகள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? யாரை கேட்கிறாங்க? சஹாபாக்களை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் அறிவிக்கட்டுமா? நான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு நீங்க அறிவிங்க, அதை சொல்லித்தாங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய நாவை பிடித்து இழுத்து காட்டி இதை நீ பாதுகாத்துக் கொள். நாம செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் அடிப்படை நம்முடைய நாவு தான். நாம நாவு பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் தான் செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஒரு நபி தோழர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களுக்காக கூட நாம அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவோமா? பேசுறது அவ்வளவு பெரிய குற்றமா? பேசக்கூடிய வார்த்தைகள் கூட அல்லாஹ் குறித்து மறுமையில கண்டிப்பானா என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க, நாளைக்கு மறுமையில மக்களை முகம் குப்புற நரகத்துல தள்ளுவதுன்னு சொன்னா அவர்கள் நாவுகள் அறுவடை செய்தவர்களாகும். நாளைக்கு மக்கள் அதிகமா நரகத்துல போவதற்கு என்ன காரணமா? அவர்கள் நாவுகள் அறுவடை செய்தது, அவர்கள் நாவினால் பேசிய அந்த வார்த்தைகள், அதுதான் நாளைக்கு மக்கள் நரகத்துல அதிகமாக தள்ளும் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். எப்படி சொல்லி காட்டுறாங்க? மற்றொரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, ஒரு மனிதர் என்ன செய்றாரு, சில வார்த்தைகளை பேசுறாரு. சில வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவான். அதன் மூலமாக அவர் சொர்க்கத்துக்கு போய்வாரு. எப்படி சில நேரத்துல நமக்கு ஒரு நன்மையான காரியம் நடந்தா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லையா, இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. இதன் காரணமாக அவருடைய அந்தஸ்துகளை தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி விடுவான்.
ஆனால் சில நேரத்தில் மனிதன் தான் பேசக்கூடிய வார்த்தையுடைய பின்விளைவுகளை தெரியாமல் சில வார்த்தைகளை பேசிடுவான். அதன் காரணமாக அவன் நரகத்தை தூக்கி எறியப்படுவான்னு என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. அப்ப நாம சில சந்தர்ப்பங்களை பேசிடுவோம். நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது, ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, நமக்கு அதிகமாக கோபம் ஏற்படும் போது அல்லாஹ்வை கூட திட்டி பேசிடுவான். யா அல்லாஹ், உனக்கு நான் தான் கிடைச்சேன், என்ன விட்டா ஒரு ஆள் இல்லையா, எதுக்காக எவ்வளவு பாவம் செய்யறான், அவனா நல்லா இருக்கிறான், என்ன இப்படி கண்டிச்சிட்டிய என்று பொறுமை இழந்து சில வார்த்தைகள் வரம்பு மீறி மனிதன் பேசி விடுவான். அதான் சொல்ல எச்சரிக்கை செய்யறாங்க. மனிதன் சில நேரத்தில் வார்த்தைகளுடைய பின் விளைவுகளை தெரியாமல் பேசி விடுவான். அதன் காரணமாக அவன் நரகத்தில் இழுத்து செல்லப்படுவான்னு என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த விஷயத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, ஒரு நாட்டுடைய அதிபராக இருக்கின்றார்கள். ஆனா அவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது சொல்றாங்க. யாரு? அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்களாக அவர்கள் இருந்தது கிடையாது. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி தோழர்கள் சான்றிதழ் அளிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் கெட்ட வார்த்தைகள் அவங்க இயற்கையாகவோ சரி, இயற்கையாக யதார்த்தமா பேசுவாங்க இல்லையா, நம்ம அறியாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வசூலா பேசுறது கிடையாது. கோபத்துல செயற்கையா ஒருத்தர் திட்டன்னு சொல்லி கெட்ட வார்த்தையை பேசுமே, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசியது கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவராக இருந்த போது அவர்களுடைய தாயார் என்ன செய்யறாங்க, அனஸ் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ரசூலுல்லாஹ் கொண்டு போய் விடுறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக பணிவிடை செய்யக்கூடியவர்கள் அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அந்த அனஸ் ரசூலுல்லாஹ்க்கு எப்படிப்பட்ட ஒரு சான்றிதழை கொடுக்குறாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவருப்பான வார்த்தைகளை பேசியதில்லை. இதை ஏன் இப்படி செய்தாய், அதை ஏன் அப்படி செஞ்ச என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் என்னிடத்தில் பேசியதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அந்த ஒழுக்கத்தை, அவர்களிடம் இருந்த அந்த நற்குணத்தை நபி தோழர்கள் சான்று கொடுக்கிறாங்க. நமக்கு இப்படி சான்று கொடுப்பாங்களே, நம்முடைய கடையில நமக்கு கீழே வேலை பார்க்கிறாங்களே, அவர்கள் இந்த மாதிரி நமக்கு சான்றிதழ் கொடுப்பாங்களே, அப்ப நம்ம கோபத்துல கடுமையான வார்த்தைகளை நம்ம பேசி விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, பொறுமையாக அழகிய வார்த்தைகளை பேசுவாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசியிருந்த. அப்ப நம்ம பேசும்போது இந்த பேச்சுக்குரிய ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். நாம வார்த்தைகளை தவறாக பேசக்கூடியவர்களாக, மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தால் மனிதர்களே அவங்க கிட்டம்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களோட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வராங்க. அப்ப ஒரு மனிதர் வீட்டுக்கு வருவதற்கு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒரு ஆயிஷா சொல்றாங்க, இந்த ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள வரப்போறாரு, இவர் தான் இந்த கூட்டத்திலே ரொம்ப மோசமானவர். என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள நுழைவதற்கு முன்பாகவே அவரை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த மனிதருக்காக ரொம்ப மோசமானவர் என்று சொல்லிவிட்டு அவருக்கு வருவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் வந்து பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரொம்ப கனிவாக, அன்பாக, அமைதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி அவரை அனுப்பிட்டாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை குறித்து நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, ரொம்ப மோசமானவர்னு, ஆனா அவருக்கு நீங்க ரொம்ப கனிவாக பேசுனீங்க, எதன் காரணமாக அவரை மோசமானவர்னு சொன்னீங்க என்று செய்யறாங்க. ஆயிஷா கேட்க உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, யாருடைய அருவருப்பான பேச்சுகளில் இருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள விரும்புகின்றார்களோ, அவரை விட்டு மக்கள் ஒதுங்குகின்றார்களோ, அவர்தான் மக்களிலே ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிறார். ஒருத்தனை பார்த்தா அப்பா இவனா என் பக்கத்துல போயிடக்கூடாது, ரொம்ப மோசமா வாயை திறந்த பொய் தானே பேசுவான், வாயை திறந்த கெட்ட வார்த்தை என் பக்கத்துல இருக்கவே கூடாது என்று யாரை விட்டு மக்கள் ஒதுங்குகின்றார்களோ அவர்தான் மனுஷனே ரொம்ப மோசமானவன் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் நல்லவன் என்பதையும் எவன் என்பதையும்
ஜீவன் என்பதையும் தீர்மானிப்பது என்ன? அவன் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பதை என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி பேசும்போது பேசுவதற்குரிய ஒழுங்குகளை கடைபிடிக்கணும். அழகான வார்த்தைகளை பேசணும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதோ, இன்னைக்கு 4 நண்பர்கள் ஒன்றாக கூடிட்டா என்ன செய்வோம்? பெரும்பாலும் புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு சபையில இல்லாத மனிதரை பற்றி, ஒருத்தருடைய தவறை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? இது ரொம்ப சர்வசாதாரணமா அன்றாடம் நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன? ஒரு மனிதன் அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி இன்னொரு இடத்துல பேசக்கூடிய அந்த தவறை நாம சர்வசாதாரணமா செய்யறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு இவற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்பதை நாம சிந்திக்காமலே ரொம்ப சர்வசாதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரன் மினல் யன்னி. இறைவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஊகங்களில் அதிகமானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்க. ஒருத்தரை பற்றி யூகம் பண்ணி பேசுறது, ஒருத்தர் ஒரு தவறை செய்திருப்பானா செய்திருக்க மாட்டானா நமக்கு அதை பற்றி எந்த நாலேஜுமே இருக்காது, எந்த அறிவுமே இருக்காது. அவன் தானே செஞ்சிருப்பான், நீ பாத்தியா பார்க்கல, என்ன யூகம் தான் தெரியும். அவனுக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அவன் தான் அந்த நேரத்துல அந்த இடத்துல அவன் தான் இருந்தான். அப்ப நீ பாத்தியா பார்க்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்? யூகங்கள் அதிகமானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். பெரும்பாலான யூகங்கள் பாவமாகும். யூகம் பண்ணி எதையும் பேசாதீங்க. உனக்கு எதை பற்றி அறிவு அதை பற்றி பேசாத. வலா தஜஸ்ஸு, பிறரை நீ துருவி ஆராயல. அவன் எங்க போறான், எத்தனை மணிக்கு போறான், என்ன செய்யறான், தன்னை பற்றி கவலைப்படாம, தன்னை பற்றி தானே சரி செய்வதற்கு முயற்சி செய்யாம அடுத்தவனை பற்றி துருவி ஆராயறான. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? வலா தஜஸ்ஸு, பிறரை பற்றி நீ துருவி ஆராயல. ஒன்னை நீ சரி செய்வதற்கு முயற்சி செய்யணுமே தவிர அடுத்தவரை பற்றி நீ துருவாத என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டா, உங்களில் ஒருவர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாத. அந்த புறம் பேசுறது எவ்வளவு பெரிய பாவம். உங்களில் எவரேனும் இறந்த உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவாரா? ஒரு மனுஷன் நம்முடைய தெரிஞ்சவன் ஒரு சகோதரன் இறந்து கிடக்கிறான், அவனை பார்த்தா நமக்கு பரிவு வருமோ, இறக்க வரும். யார் நம்முடைய எதிரியா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான்னு சொன்னா அவரை பார்த்து நம்ம இறக்கப்படுவோம். அவருடைய ஜனாசாலவே கலந்து கொள்வோம். நமக்கு விரோதியாக இருந்துட்டா இறந்துட்டா அவருடைய ஜனாசாலவே கலந்து கொள்வோம். அவருடைய மாமிசத்தை கடிச்சு திப்போமா? இறந்து கிடைக்கக்கூடிய மனிதனுடைய மாமிசத்தை நம்ம சாப்பிடுவதற்கு யாராவது விரும்புவோமா? அந்த மாதிரி கொடூரமான மனிதன் நம்ம இருக்கிறோமா? கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுறான், பிறரை பற்றி நீ புறம் பேசாத என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இறந்த உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு நீ விரும்புவியா? நீ அல்லாஹ்வை பயந்துக்க. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாத என்ன செய்யறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை, பேச்சுக்கள் விஷயத்துல கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு அல்லாஹ் அப்படி பட்டியல் போட்டு சொல்லி காட்டுறான். அடுத்தவனை துருவி ஆராயாத, யூகங்கள் அடுத்த யூகம் பண்ணி பேசாத, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாத. இப்படி அல்லாஹ் திருக்குறள்ல வசனங்களை சொல்லி காட்டுறானே, இன்னைக்கா சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? இவற்றை கடைபிடிக்கிறோமா? இஸ்லாம் சொன்ன அந்த நேரம் தொழுகிறது, ரமலானுடைய வாரம் வந்தா நோன்பு வைக்கிறது, இவ்வளவுதான் நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்தது என்பதை போல நாம விளக்கியிருக்கிறோம். இன்னமும் மார்க்கத்தில் நம்ம கடைபிடி ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரையிலும் ஒரு மனிதன் எவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக நமக்கு என்ன செய்து கற்றுத் தருகின்றது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புறத்தை பற்றி இங்க சொல்ல என்ன அப்படின்னு விளக்குறாங்க. எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர் இருக்கக்கூடிய சபையில தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. புறம் பேசுறதுன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? புறம் பேசணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, அப்படி புறம் பேசுறதுனா என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவங்களுடைய தூதரும் மட்டும்தான் அறிவார்கள், எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லித்தாங்க என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீர் உன்னுடைய சகோதரை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதாகும். எதை பத்தி பேசணும் நான் விரும்ப மாட்டானோ அதை பத்தி அடுத்தவன் பேசுறது. ஒரு சகோதரன் எதை பற்றி நீ பேசினா அவர் விரும்ப மாட்டாரோ அதை நீ பேசுவது, அவர் இல்லாத நேரத்தில் பேசுவது. அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொல்லக்கூடிய குறை அவரிடத்துல இருக்குது. நான் ஒருத்தரை பார்த்து திருடுறேன்
மோசமானவங்க அந்த குணம் அவர்கிட்ட இருக்குது, அப்படி நான் பேசுனாலும் அது குற்றம், அது புறமா அப்படி கேட்கிறான். ஒருத்தரை பத்தி ஒரு தவறை சொல்றேன், அந்த தவறு அவர்கிட்ட இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே, அப்பவும் நான் புறம் பேசியதான் ஆவனான்னு கேட்கிறாங்க. ஆமா அப்ப சொல்றாங்க, ஆம் அதுதான் புறம். அப்படி நீ நீ சொல்லக்கூடிய விஷயம் அவனிடத்துல இல்லைன்னு சொன்ன, நீ அவதூறு பேசி குற்றத்துக்கு அதை விட பெரிய பாவம். ஒருத்தர் இருக்கக்கூடிய குறைய பத்தி அடுத்தவன்கிட்ட பேசுறது புறம். நீ சொல்லக்கூடிய விஷயம் அவனிடத்துல இல்லைன்னு சொன்ன, அது அவதூறு. என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, புறம் என்றால் என்ன என்பதை நபி தோழர்களுக்கு விளக்குறாங்க. அப்ப நீங்க நாம இந்த பாவத்தை செய்யறோமா இல்லையா? ஒரு மனிதன் ஒரு தவறை இருந்துச்சுன்னு சொன்னா அது 4 பேர்கிட்ட போய் பரப்புவதை விட அவனை அலட்சியத்துல பேசணும். எப்படி இந்த மாதிரி செய்யற, வட்டி வாங்குற, இது மார்க்கத்திற்கு முரணானது, இந்த பாவத்தை செய்யாத, அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல மிக கடுமையா பேசுறான், இப்படி அவனிடத்துல குறைகளை சொல்வதை விட்டு விட்டு அடுத்தவன்கிட்ட போய் பேசுறது. அவனை வந்து தெரியுமா, அவனை பெரிய பணக்காரன், பணம் வச்சு தெரியுமா, எல்லாம் ஹராமான வருமானம், யார்கிட்ட அடுத்தவன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறது. அப்ப இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை குர்ஆன்ல அவனுடைய மாமிசத்தை தின்பதற்கு சமம் என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பேசக்கூடிய நம்ம விஷயங்களை, நாவை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். நாம இப்படி சர்வ சாதாரணமா புறம் பேசுறோமே, இதுக்கு நான் அடையக்கூடிய தண்டனை இருக்குது மிக கடுமையான. ரசூலுல்லாஹ் ஒருமுறை மக்கா அல்லது மதீனாவுடைய ஒரு தோட்டத்துல நபிகள் நாயகம் நடந்து போறாங்க, ஒரு கபரை கடந்து போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கபர்ல அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர் இவர் வேதனை செய்யப்படுறாரு, இவருக்கு வேதனை 2 காரணங்களுக்காக வேதனை செய்யப்படுறார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக அல்லாஹ் பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட மனிதர் வேதனை செய்யப்படுவது ரசூலுல்லாஹ் காட்டப்படுது. அப்ப நபி தோழர்கள் அடுத்து சொல்றாங்க, இந்த கபர்ல அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர் 2 பாவங்களுக்காக வேதனை செய்யப்படுறார். ஒண்ணு என்ன, சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்தை ஏற்படுத்தாது. எல்லாரும் பார்க்கிற மாதிரி பப்ளிக்கா சிறுநீர் கழிக்கிறது இன்னைக்கு நம்ம சர்வசாதாரண பார்க்கிறோம். சாலையோரம் நடந்து போன ஒரு மார்க்கெட்டு பகுதியில, பஸ் ஸ்டாண்டு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் கடந்து போயிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம என்ன செய்யுமா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோமே. ஒரு முஸ்லீம் ஒரு மூமியை ஒருபோதும் செய்யக்கூடாது. அதான் சொல்றாங்க, இவர் கபர்ல வேதனை செய்யப்படும் காரணம் என்ன, சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளாது. 2வது காரணம், இவர் போல் சொல்லி திரிந்தார், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி திரிந்தார். செய்யாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறையில ஒரு மனிதன் வேதனை அடைவதற்கு காரணம் என்ன, அடுத்தவர்களை பற்றி கழுவி குடித்ததுதான், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி திரிந்ததுதான். மண்ணறையிலே வேதனை ஸ்டார்ட். மறுமையில என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் பல காட்சிகளை பார்க்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன, ஒரு கூட்டத்தாருக்கு இரும்பினாலான நகங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நகம் இரும்புனால் நகம் கிடையாது. இதை வச்சு நம்மளை தொண்டுனாலே பயங்கரமா வலிக்கு ரத்தம் வந்துடும். இரும்பினாலான நகங்கள் சில கூட்டத்தாருக்கு வழங்கப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இரும்பு நகத்தை கொண்டு தங்களுடைய மேனிகளை அப்படி நிறுத்தத்தை அவர்கள் பிளக்கின்றார்கள், தங்களுடைய முகத்தை அவர்கள் காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் கேட்கிறாங்க, இவங்கெல்லாம் யாரு, இப்படி தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொள்றாங்க, இவங்க யார் என்று கேட்கும் போது இவர்கள் தான் இந்த உலகத்துல மனித மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். யார் ஜிப்ரீல் சொல்றாங்க, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி திருந்தவர்கள் என்று மறுமையில் அடையக்கூடிய தண்டனையும் என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, அப்ப இப்படிப்பட்ட பாரதூரமான பாவமாக நம்ம பேசக்கூடிய தீய பேச்சுக்கள் அமைந்து விடுகின்றது. அப்ப நாம எப்படி தொழுகையில கவனம் செலுத்துகின்றோமோ, இந்த பிற இபாதத்துக்களை கவனம் செலுத்துகின்றோமோ, அதே போன்று நம்ம அன்றாடம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களையும் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருந்தில் மக்களுக்கு எச்சரிக்கை செய்தாங்களா இல்லையா? எப்படி இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த நாடு எப்படி புனிதமானதோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை அனைத்தும் புனிதமானது. அதுல நீங்க விளையாடுறாங்க, பிறருடைய மான மரியாதை எப்படி விளையாடுவோம், நம்முடைய நாவை கொண்டுதான். ஒருத்தனை பற்றியுடைய ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்ன, ஒருத்தனுடைய குறை தெரிஞ்சுன்னு சொன்ன, அது மக்கள் மத்தியில பரப்புறோமே, அதுதான் அவனுடைய மான மரியாதையோடு விளையாடக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி பேருவின் போதும்
தன்னுடைய உம்மத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆக நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்ல மிக கவனமாக இருந்து நாம சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி விட்டுள்ளான். என்னுடைய முதலாவது உரையை நிறைவு பேசுவதற்குரிய அந்த ஒழுங்குகளை நம்ம பார்க்கணும். இந்த நம்ம அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதனால, பிறருடைய குறைகளை நாம் பரப்புவதனால மறுமையில மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒன்றை நம்ம சந்திப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல ஒரு மனிதன் வந்து என்ன செய்வாங்க, நிறைய நன்மைகளோடு மறுமையில வருவார். உலகத்துல நிறைய தொழுது இருப்பாரு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை வாரி வழங்கி நிறைய தான தர்மங்களை செய்திருப்பார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ரமலானுடைய மாதத்துல ஒரு நோன்பு கூட தவறாம நோன்பை கொடுத்தவர்களாக தன்னுடைய நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முஃப்லிஸ் என்றால் யாருக்கு தெரியுமா? நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திதான், நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளணும். முஃப்லிஸ் என்றால் யார்? நபி தோழர்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, யாரிடத்துல பொருளாதாரம் இல்லையோ, யாரு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் முஃப்லிஸ், அனைத்தையும் இழந்தவர்கள் செய்றாங்க. நபி தோழர்கள் சொல்லும்போது ரசூல் அவர்கள் கிடையாது, அவங்க முஃப்லிஸ் கிடையாது. மறுமையில நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான். தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, ஜகாத் கொண்டு நிறைய நன்மை செஞ்சு வந்திருப்பான். அவன் தான் சொர்க்க நம்ம புதிய நினைத்து கொண்டிருப்பான். அப்போ ஒரு மனிதர் எந்திப்பாரு, அல்லாஹ் யாருல இவன் இருக்கான உலகத்துல வாழும் போது என்னை பற்றி அவதூறு சொன்னான், என்னை பற்றி புறம் பேசினான் என்று ஒரு மனிதன் நிச்சயமான் எழுந்து அவனை குறித்து குற்றம் சொன்னவுடன் அல்லாஹ் நிச்சயமான் அவனிடத்துல இருந்து நன்மைகளை பிடிக்கி யாரு பாதிக்கப்பட்ட அவன் கல்லா கொடுத்து. அப்ப இன்னொரு மனிதன் நிச்சயமா, இறைவா இவன் இந்த மாதிரி என்னை பத்தி பேசினான், இவன் என்னை பற்றி என்னுடைய கற்பு விஷயத்தை மாதிரி தவறாக பேசினான், என்னை பற்றி பொய்யான செய்தியை பரப்புனான், அவனிடத்துல அல்லாஹ் நிச்சயம் மறுபடியும் நன்மைகளை வாங்கி. இப்படியே இவன் நன்மைகள் எல்லாம் பறி கொடுத்து கடைசியில ஒண்ணுமே இல்லாம முஃப்லிஸாக இருப்பான். அப்பவும் நோய் எந்திப்பான், என்ன பத்தி இந்த மாதிரி பேசினா, என்னுடைய சொத்துக்களை களவாடிட்டான் என்று சொல்லும்போது இவனுடைய நன்மைகள் கொடுப்பதற்கு ஏதும் அவனுடைய பாவத்தை வாங்கி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இவனுடைய தலையில சுமத்தி விடுவான். இவன் தான் முஃப்லிஸ் என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருந்தார் சொன்னார். அல்லாஹ் நமக்கு அருப்புடையாக வளர்க்கக்கூடிய இந்த நாம் தான் நாம மறுமையில சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. அதான் சொல்ல உத்தரவாதம் கேட்டாங்க, யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்புக்கும், யார் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்புக்கும் யார் உத்தரவாதம் அளிக்கிறார்களோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ரெண்டுமே மோசமான உறுப்பு. இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் கூட நாவு இருக்குத, இந்த நாவுனால நம்ம அநியாயம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சர்வசாதாரணமான செய்வோம். நாவினால செய்யக்கூடிய தீர்ப்பு என்பது கணக்கில் அடங்காது. அப்ப அதான் சொல்ல, இதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கின்றார்களோ அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதன் அடிப்படையில நாவை பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி புரிவான் என்று கூறி என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله